திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாளன் உயிர் துணையே. சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாளன் உயிர் துணையே. சிவாயன். ஆலந்தூர் சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவார சபையின் 114ஆம் ஆண்டு நிகழ்வு. அந்த 114ஆம் ஆண்டு நிகழ்வுல இன்றைய தினம் 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாளை நமக்கு முத்தான நாள். அந்த முத்தான நாளை நமக்கு பலாச்சுவை மாதிரி தருவதற்காக நம்ம ஆலந்தூர் நந்தீஸ்வரர் கோயில பெரும் பொருட்படுத்தாமல் தனது உடலையும் பார்க்காமல் எப்பொழுதுமே சிவசிந்தனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மாதந்தோறும் சிவராத்திரி வழிபாடு, திருவாசகம் முற்றுவதல், அபிராமி அந்தாரி வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை திருப்புகழ் வழிபாடு என்று ஒவ்வொரு மாதமும் தவறாமல் 4 நாட்கள் மட்டுமல்ல, இது மேற்கொண்டு என்னென்ன செய்யலான்னு இருப்போம். ஞானசம்பந்தரின் வரலாறை படிக்க வேண்டும், நாவுக்கரசர் சொல்லுவது பதிகம் படிக்க வேண்டும், சுந்தர பதிகம் படிக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே சிவசிந்தனையாக இருந்து சிவனோடு ஐக்கியமாகி அவருடன் பயணித்து கைலாயத்துக்கு சென்று தம்பதியராய் வந்துள்ளார் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை எல்லோரும் இருக்கலம் கூப்பி வரவேற்போம். சைவத்துல வரலாம், ஆனா சைவத்துல மனமொத்த தம்பதியரா வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி மனமொத்த தம்பதியரும் கைலாயம் போயிட்டு வந்துட்டு நினைக்கிறாங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலேயும் தொடர்ந்து இந்த சைவத்தில் பணிபுரியும்னா அப்பேற்பட்ட கஷ்டம். ஆனா இவங்க 2 பேருமே தில்லை கூத்து அருள் பெற்றவங்க. தில்லை கூத்து அருள் பெற்றதுனால எல்லையிலாத புகழாம் திருச்சிற்றம்பலத்தாரை நினைத்து எப்பொழுதுமே பெரும்பற்ற புரிகிறானே பேசானாலெல்லாம் பிறவானாலே என்ற அப்பரின் திருவாக்கு கிணங்க ஐயாவிடம் அவை ஒப்படைக்கப்படுகின்றது. ஐயா அவர்களை வருக, அப்பர் பெருமானே அருள் உரைகளை தருக என்று அவை ஒப்படைக்கப்படுகிறது. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அரியானை அங்கணர்கம் திருந்தயானை அருமறையில் அகத்தானை அணுவை யாக்கும் தெரியாத தத்துவனை ஏனை பாலை திகழொளிகை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான் முகலை கனலை காற்றே கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புரிகுறானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் அவருடைய துவக்க உரையிலேயே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அதனால் உண்மையிலேயே தில்லை சிற்றம்பலவனை நினைக்காத, பேசாத, உணராத நாளெல்லாம் பிறவா நாளே என்றே நினைக்கிறேன். ஆயுத்திலே ஒரு நாள் கழிந்தது போல. சைவத்துக்கு சைவ தூண்களாக நின்றவர் 4. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கம். இந்த பெரிய புராணத்தில் முதல் மூவரை பற்றிய வரலாறு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல காரணங்களினாலே மணிவாசக பெருமானுடைய வரலாறு பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறது. அதற்கு சான்றோர் பெருமக்கள் கூறிய காரணம் என்னவென்றால், இவர்கள் மூவரும் சிவன் அடியை அடைந்தவர்கள். மணிவாசக பெருமான் சிவனோடு ஐக்கியமானவர். ஆகையினாலே சிவன் திருவடியை அடைந்து நிற்பவர்களோடு அவரை இணைக்க வேண்டாம்
என்று எண்ணி அவரை விட்டுவிட்டதாக சான்றோர் பெருமக்கள் மாணிக்கவாசகரின் பெருமையை சிறிது உயர்த்துவதற்காக சொல்வார்கள். அந்த மூவரிலே நமக்கு 7 திருமுறை மாணிக்கவாசகர் சேர்த்தா 8 திருமுறைகள் இந்த 4 வரிலே அடங்கிவிடுகிறது. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான், அடுத்த 4, 5, 6 நாவுக்கரசு பெருமான், 7 சுந்தரமூர்த்தி நாயனார், 8 மணிவாசகர் பெருமான். நாவுக்கரசரை பற்றி இன்று பேச அழைத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த சபையினுடைய, அதாவது சிவனடியார் திருக்கூட்ட தமிழ் வேத பாராயண தேவார சபை, பல நேரங்களில் இது பேசியிருக்கோம், பல நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொண்டிருக்கோம். இந்த சபையினுடைய பெருமை மிக மகத்தான். 114வது ஆண்டு விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் கடந்துவிட்டது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த 100 ஆண்டுக்கு முன்பாக, அதாவது 1910ஆம் ஆண்டு இந்த சபையை நிறுவிய சான்றோர் பெருமாளுக்கு எந்த அளவு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்க வேண்டும் என்று. அதனால்தான் அவர்கள் இந்த இடத்திலே ஆலந்தூரிலே இந்த சிவநெறி வளர வேண்டும், சிவநெறியை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், திருமுறை உணர வேண்டும், திருமுறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் பாட வேண்டும், பயில வேண்டும் என்ற எண்ணத்துடனே இந்த சபையை ஆரம்பித்து வைத்தார்கள். அதனுடைய துவக்கமாக இன்றைய தலைமுறையினர் அந்த விழாவை விடாது ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு ஒரு உருவம் கொடுத்து, உருவகம் கொடுத்து, எந்த வகையில் இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை தருவர் நம்ம ஆலந்தூர் சந்திரசேகர் ஐயா அவர்கள். கட்டமைப்பை கொடுக்கிறார். அதை ஏற்று அதை நடத்த வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. அதை தவறாது செய்து கொண்டிருக்கவள் திரு பாலசுப்ரமணியம், திருமதி புஷ்பா சந்திரன். இன்றைய ஆண்டு விழா மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் திருவாசகர் புத்தகம் நடக்கிறது. அத்துணை சிவபெருமானுடைய விழாக்களும் இங்கே நடைபெறுகின்றன. அத்தனையும் அவர்கள் முன் நின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏன் நமக்கே தெரியும், ஒரு விழாவை, ஒரு ஆலயத்தை முன்னின்று நடத்தி செல்வதென்றால் எத்துணை அதில் துன்பங்கள் வரும், இடையூறு வரும், நம்முடைய சொந்த வேலைகள்லாம் விட்டுத்தர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளே வரும். அத்தனை சூழ்நிலையும் கடந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெருமையை நான் என்ன செய்வது. அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தில்லை அம்பலவன் இல்லாத இடம் கிடையாது. நாவுக்கரசரை நம்ம சொல்லும்பொழுதே அவர் என்ன, நாவுக்கரசர் தில்லையில் போகும்பொழுது என்று வந்தாய் என்று நாவுக்கரசரை கேட்கிறார். என்று வந்தாய் என்று கேட்டால் நம்மளெல்லாம் கேட்பாருக்கு மனம். கேக்குதா? நாவுக்கரசர் பெருமான் அவர் திரு அவதாரம் செய்தார். புகழனார், மாதினியார் என்ற இருவருக்கும் திரு அவதாரம். அவருக்கு முன்பாக அவருடைய சகோதரி திலகவதியார் பிறந்தார். இந்த சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திலகவதியார் பிறந்தார் என்று சொன்னவர் அருள் நீக்கியார் என்று இவர் பெயரை சொல்லி அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். இந்த பிறப்பதற்கும் அவதாரம் செய்வதற்கும் என்ன ஒரு வேறுபாடு? பிறப்பது என்பது இந்த உலகிலே நாம் பிறப்பது சாதாரணமானது. அவதாரம் என்று சொன்னால் என்னென்றால், அவ்வாறு அவதாரம் செய்பவர்கள் தங்களுடைய வினையை, முற்பிறவியிலே ஈட்டிய வினையை கழிப்பதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை. அவர்கள் மற்றவர்களுடைய வினையை தீர்ப்பதற்கு, கழிப்பதற்கு எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆகையினாலே தான் நாவுக்கரசரை சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திரு அவதாரம் செய்தார். அந்த குடும்பத்தில்
திலகவதியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கலிப்பகையாரை வந்து மணமகனாக நிர்ணயித்தார்கள். அவர் போருக்கு சென்று போரிலே இறந்து விட்டார். திலகவதியார் வந்து என்னுடைய தாய் தந்தையர் அவரை எனக்கு கணவனாக தேர்ந்தெடுத்தார். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்தான் எனக்கு கணவர். நான் இனிமேல் திருமணம் செய்து கொள்ளப் போவது இல்லை. நான் அவருடன் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார். ஒரு காலை யாரோ கட்டி பிடிக்கிறது மாதிரி இருந்தார். மனசுக்குள்ள ஓடிட்டு யாருன்னு பார்த்தா நாவுக்கரசர். சகோதரியே, என்னை நீங்க விட்டு விட்டால் நான் இந்த உலகத்தில் எங்கு இருப்பேன் என்று தாய் பிடித்துக் கொண்டு கதறுகிறார். அதை பார்த்த திலகவதியார் மனம் மாறி மனம் இறங்கி இந்த என்னுடைய சகோதரரான இவ்வுலக வினைகளையெல்லாம் மற்றவர்கள் கழிப்பதற்கு ஒரு துணையாக உறுதுணையாக இறைவன் இங்கே அனுப்பியிருக்கிறார். அவன் உலராக வேண்டும். இப்படியெல்லாம் சொல்றார். உலராக வேண்டும் என்றால் அந்த உள்ளத்தினாலே இறைவனை நினைத்து ஒன்றிவிடும். இவர் உலராக வேண்டும் என்ற காரணத்தினாலே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். அவர்களுக்கு நிறைய சொத்து பணமெல்லாம் இருந்தது. எல்லாருக்கும் அவங்க வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. தாய் தந்தையை சேர்ந்த எல்லாவற்றையும் தாமே வைத்துக் கொள்ள வேண்டும் பொருட்செல்வத்தை என்று எண்ணவே என்று எல்லாருக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் குடும்பத்திலே நடைபெற்ற இந்த துன்ப நிகழ்வுகளை பார்த்த நாவுக்கரசர் பெருமான் மனதிலே துயரம் வந்தார். துயரம் ஏன் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து தந்தை மறைந்தார்கள், தாய் மறைந்தார்கள். நம்முடைய திலகவதியாருக்கு நிச்சயம் செய்த கணவனும் மறைந்து விட்டார். திலகவதியாரோ வேறு யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்ற உறுதியை இருக்கின்றார். இப்பேற்பட்ட நிலையிலே அவரை துன்பங்கள் மனம் வாட்டி கொண்டிருக்கிறது. இன்னமும் தெரியவில்லை. இறைவனுடைய அருள் அவருக்கு கிட்டவில்லை. சமண சமயம் அப்போது அங்கே மேலோங்கி ஆகினால் என்ன நினைத்தால் அவர்கள் கொல்லாமை என்ற ஒரு பெரிய தத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைபிடித்தார்களா என்பது வேறு விஷயம். அந்த சமண சமயத்தை வந்து யோசனை பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. சமண சமயம் பெரிய அறிவாள். நாவுக்கரசர் பெருமான் இலக்கியங்களை படித்தவர். சமய இலக்கியம் எல்லாமே தெரியும். இவனை பற்றி பேசாத நினைக்காத நாட்களில் அத்துணை பெரிய ஒரு சான்றோராக இருந்தவர் சைவத்தை விட்டு சமணத்தில் சேர்ந்தார். சேர்ந்ததை பார்த்த திலகவதியாருக்கு மனம் துன்பப்பட்டார். திருவிதியை சென்று இறைவனுக்கு நாம் தொண்டு செய்து நம்முடைய காலத்தை கழிவோம் என்று சொல்லி அங்கு சென்று இறைவனை வேண்டிக் கொண்டார். இறைவா, என்னுடைய நம்பியாகிய அருள் நீக்கியார் சமணத்திலே சேர்ந்து விட்டார்கள். அவரை நீங்கள் மறுபடியும் விடாது வேண்டிக் அப்போ ஒரு நாள் இறைவனுடைய கனவிலே அவன் முன்னமே நம்மை அடைய தவம் செய்த முனி, அவனை தூதை கொடுத்து நாம் இங்கே கொண்டு வருவோம், கவலைப்படாது என்று. அதுக்கப்புறம் திலகவதியார் அதை பற்றி கவலைப்படுவோம். இறைவனுடைய வாக்கு அவருக்கு கிடைத்து விட்டது. அதனால் கவலைப்படும். அதனால் அவருடைய தொண்டை செய்து கொண்டிருந்தார். சமணத்திலே சென்ற நாவுக்கரசர் அங்கே ஒரு தர்மசேனர் என்ற பட்டத்தை கொடுத்தார். ஏனென்றால் பெரிய கல்வியிலே சிறந்த அறிவு சார்ந்த ஒரு புத்திமான், கல்விமான். தர்மசேனர் என்ற பட்டத்தை கொடுத்தார். அவர் மற்ற மதங்களை, புத்த மதம், மற்ற மத ஆசிரியர்களோடு வாதி வென்று சமணத்தை நிறுத்துவதற்காக மிகுந்த பாடுபட்டார். அதனால் சமணம் வளர்ந்து இப்போ சமணத்துக்கும் சைவத்துக்கும் என்ன நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை? சமணத்துக்கு நமக்கும் ஒரு சண்டையும் கொள்கை வேறுபாடு. சமணத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு பெரிய கொள்கை வேறுபாடு. முக்கியமான மூன்று கொள்கை வேறுபாடுகள் மட்டும் சொல்லுங்கள். இது யாராச்சும் நீங்கள் சரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நானே சமணத்துக்கு சைவத்துக்கு முதலாக சொல்லுவது, சமணர்கள் என்ன சொல்கிறாங்க?
வழிபாடு செய்வதிலே ஒரு சிறிய நாம் மங்கள நிகழ்வாக இருந்தாலும் சரி, அமங்கல நிகழ்வாக இருந்தாலும் சரி, வீட்டிலே விளக்கை ஏற்றி அந்த ஜோதியை இறைவனாக வணங்குகிற தன்மை நமக்கு சைவ நெறியிலே அதை நமக்கு காட்டப்படும். நான் சமணர்கள் இதற்கு நேர் மாறான கொள்கை. வெளிச்சம் கூடாது. வெளிச்சம் வந்தால் அதில் விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்து எப்படி எப்படி வைங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க. அப்படி இல்ல கண்ணுக்கு நேரம் அடிக்கும். அந்த இந்த கொள்கையிலே அவர்கள் விளக்கு வைத்து இறைவனுக்கு வழிபடுவது என்பது அவர்களுக்கு எதிரான கொள்கை. நாம் விளக்கு வைத்து ஜோதியை வழிபடுவது நம்முடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு தன்மை. இரண்டாவது, நாம் பல நல்வினை தீவினை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இறைவன் நம்மளை இந்த உலகிற்கு அனுப்பும் போது சில வினைகளை நமக்கு ஊட்டி, இந்த வினைகளை நீ இந்த உலகிலே வாழும்போது தீர்த்து கொண்டு வா என்று நம்மை அனுப்புகிறார். இந்த கொள்கையிலே பெருத்த வேறுபாடு தமிழருடைய கொள்கை என்ன? நீ செய்கின்ற நல்வினை தீவினை அத்தனையும் அடுத்த பிரிவில் தானாகவே உன்னை சேர்த்துக்கிறோம். அதற்கு அவர்கள் சொல்கிற உதாரணம் என்னவென்றால், ஒரு மாட்டு கூட்டத்தில் பசு கூட்டத்திலே ஒரு கன்றை அவிழ்த்து விட்டால் அந்த கன்று தானாகவே தன்னுடைய தாய்ப்பசுவை சென்று அடைந்துவிடும். அதே போல நீ செய்த நல்வினை தீவினைகள் அத்தனையும் உனக்கு அடுத்த பிறப்பிலே யாருடைய துணையுமின்றி உன்னை சேர்ந்துவிடும் அப்படின்னு சைவம் சொல்லவே, சைவங்களுக்கு ஒத்துக்குவே. ஏன்னா இது நம்ம உயிர் பொருள். அந்த நல்வினை தீவனுக்கு ஜடப்பொருள். ஒரு ஜடப்பொருள் தானாகவே சென்று ஒரு உயிர் பொருளை அடைவது என்பது ஞானத்தில் கூட அது இயலாத. ஆகவே நம் சைவம் என்ன சொல்கிறது? இந்த நல்வினிய தீவினிய இதுவாக இருந்தாலும் இறைவனால் இந்த உலகிற்கு இந்த உயிரை பிறப்புக்கு அனுப்பும்போது வினையை கூட்டி அனுப்புகிறார். ஆக அந்த வினை இறைவனால் நமக்கு ஊட்டப்பெற்று இந்த நில உலகிற்கு நாம் தோன்றுகிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான வேறுபாடு, முக்தி யாருக்கு கிடைக்கும்? நம்ம சைவத்துல முக்திக்கு யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு? எந்த பேதமும் கிடையாது. மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், எறும்பு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அருள் கொடுத்த வரலாறு, ஈயிலிருந்து எறும்புலேருந்து எல்லாருக்கும் கொடுத்த வரலாறு நம்ம பிராணத்தில் இருக்கு. அப்ப ஆனால் சமணம் என்ன சொல்கிறது? முக்தி பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆண் மக்கள் தான். பெண்களுக்கு முக்தி அடையக்கூடிய தகுதி இல்லை, அவர்களுக்கு கிடைக்காது. அப்படி உனக்கு முக்தி வேண்டும் என்றால் நீ அடுத்த பிறவிலே ஆண்மகனாக பிறந்துதான் நீ முக்தி அடைய வேண்டும். இது எந்த காலத்திலுமே ஒத்துக்கொள்ள முடியாது. ஸோ இதுதான் இந்த சமணத்துக்கு சைவத்துக்கு பெருத்த வேறு. நம்ம ஒன்றும் சண்டையில் ஒன்றும் கொள்கையிலே வேறு. கொல்லாமையை அவர்கள் சொல்லுவார்கள், நம்மளும் சொல்லுவோம். ஆனால் கொல்லாமையை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேட்டுருந்தாங்க. அதனால் நடக்கும்போது கூட விசிட்டு நடக்கணும் அப்படிங்க. இது எங்கேயாச்சும் உலகியத்தில் நடக்காது. கொல்லக்கூடாதுன்னா நமக்கு தெரிந்து ஒரு உயிரை நாம் மதம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் அவர்கள் நடக்கும்போது கூட சின்ன இது இதெல்லாம் உலகியலுக்கு ஒவ்வாத. ஸோ இந்த காரணத்தினாலே சமணத்துக்கும் சைவத்திற்கும் ஒரு நிறைய வேறுபாடுகளினாலே சைவம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நம்ம பெரியவர்கள் அதை ஆதரித்தார்கள். ஆனால் சமணம் அரசர்களுடைய ஆதரவினாலும் சிற்றரசர் பேரரசர் எல்லோருடைய ஆதரவினாலே அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது, சைவத்தை தள்ளிக்கொண்டிருந்தது என்பது. இந்த காலத்தில் தான் முடித்தவர்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமான் ஒத்த காலத்திலே இங்கே இருந்தவர்கள். அவர்களால் தான் இந்த சைவம் மீட்டெடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. இப்போ தமிழகத்திற்கு அவர் சென்று விட்டார். தர்மசேனர் என்ற பட்டம் பெற்றார். தமிழகத்திலே ஒரு தலைவராக அவர் ஏற்கப்பட்டார்.
அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது முற்றிலுமாக இவர் சைவத்தை மறந்து விட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்வி. பரம்பரையாக சைவத்தை பெருமானை வணங்கிக் கொண்டு வழிபட்டு கொண்டு அதற்கான பூஜை முறைகளை செய்து கொண்டிருந்த பரம்பரையாக இருந்தவர் எப்படி சிவனை மறந்துவிட முடியும்? ஒரு சில ஆண்டுகளிலே மறக்கவில்லை. ஆனால் அது எப்போ நமக்கு தெரியும்னா அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கும்போது ஒரு நாள் தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். வயிற்று வலி ஏற்பட்ட உடனே திலகவதியாருக்கு செய்தி அனுப்புகிறார். நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நீ வேணும்னா இங்கே வாங்குறாரு. அங்கே போகிறார். ஒரு விடியற்காலை நேரத்திலே தமிழர்களுக்கு உண்டான காவி உடையை கைட்டிட்டு வெள்ளை உடை அணிந்து கொண்டு இரவு நேரத்திலே கிளம்பி திருவதிக்கு விடியற்காலை நேரத்திலே சென்று சேர்கிறார். போனவுடன் திலகவதியார் அவரை அழைத்து கொண்டு திருநீர் கொடுக்கிறார். அதுதான் அவர் முதல் திருநீர். அதுதான் தீக்கை மாதிரி வச்சுக்கணும். திலகவதியாரிடமிருந்து திருநீர் வாங்குகிறார். அப்புறம் உள்ள போய் இறைவனை பார்க்கிறார். இப்போ சுந்தரர் ஞானசம்பந்த பெருமான் தான் முதல் பாட்டு இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். ரொம்ப சௌரியமான இடத்துல இருந்து பார்க்கிறார். ஞானசம்பந்தர் என்ன திருவாமது ஊற்றினார், உமையம்மை காட்சி கொடுத்தார்கள், பாடுகிறார். சுந்தரருக்கு என்ன அவர் பித்தான்னு அழி எடுத்து கொடுத்து என்னை பித்தான்னு சொல்லி என்னை பாடுறார் அப்படின்னு இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். நாவுக்கரசர் வாழ்த்தியா பாடுகிறார். ஐயோ அப்பா குற்றாயனவாறு விளக்கங்கள் அப்படின்னு அங்கே போய் பாடுறார். அது என்னுடைய வயிற்று வலி நீ தீர்த்து அப்படி அந்த பாடல் பாடும்பொழுது தான் நான் உன்னை மறக்கவே இல்லையப்பா. நான் அவருடைய அந்த சமணத்திலே அவரை சமணத்திலிருந்து சைவத்திற்கு திரும்பிய போது சுமார் 64 வயது. அதனால் அதுக்கப்புறம் ஒரு 17 ஆண்டு காலம் சைவத்திலிருந்து பல பதிவுகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் அந்த இருந்த அத்தனை காலத்திலும் நான் சமணன் போன்று வெளியிலே தோற்றமளித்தாலும் நான் உள்ளுக்குள்ளே உன்னை மறந்து அறியேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாட்டு பாடினீங்கன்னா அந்த பதிகை எல்லாத்தையும் அப்படிதான் உன்னை கடற்பூவோடு மறந்துறியே உன்னை இது அப்படின்னு அந்த ஒரு பாட்டு கொஞ்சம் முக்கியமான அந்த பாட்டு ஒரு பாடினவுடனே இறைவனுக்கு அவருடைய வயிற்று வலியை கேட்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் நேராக இறைவன் தான் திருவதியிலே இருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறார். இவருடைய சமணத்திலிருந்து வந்தது செய்தி சமணர்களுக்கு தெரிகிறது. நாவுக்கரசு பெருமான் சைவத்திலிருந்து சமணத்திற்கு சென்றது கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஒரு ஆள் நாச்சும் இந்த மாதிரி ஒரு போயிட்டால அவர் ஏன் போனாலே திருப்பி நம்ம சைவத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான். இன்னைக்கு எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமோ அதே நிலைமை தான் 6ஆம் நூற்றாண்டிலே அப்படித்தான். அதெல்லாம் ஆனால் சமணத்திலிருந்து சைவத்திற்கு திரும்பி வந்தவுடனே அங்கே ஏற்பட்ட போராட்டம். சமணர்கள் அவர் எப்படி நம்ம நாவுக்கரசர் நம்மை விட்டு அங்கே போகலாம், அவர் நம்முடைய மந்திர தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் அங்கு சென்று விட்டார். நம்ம மந்திரங்களால் தான் அவருக்கு வயிற்று வலி தீர்ந்தது. ஆனால் அங்கே சென்று சிவபெருமானை நான் வேண்டி விரும்பி வழிபட்டேன், ஆகையினாலே வயிற்று வலி தீர்ந்தது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்மன் அவன் சமணன் அவனிடம் சென்று குற்றம் செய்கிறார். இந்த மாதிரி சமணத்தை விட்டு சென்று விட்டார். மகேந்திரவர்மன் நாவுக்கரசரை அழைத்து வாருங்கள் அப்படின்னா போகிறாங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நாமார்க்கும் குடியல்லோ நமனை என்றோம். நான் எதுக்கே வரணும், நீ யார் எனக்கு? நான் திருவடியை சேர்ந்து விட்டேன், என் இறைவன் என் பக்கம் இருக்கின்றார், அதனால் உனக்கோ மற்றவருக்கோ நான் அழைத்த தேவையில்லை அப்படின்னு. இந்த கூட்டாயினவாறு வரும்போது ஒரு நாமார்க்கும் குடியல்லோ ஒரு சின்ன கதை. 1930 உப்பு சத்தியாகிரகம். எல்லாரும் வேதாரண்யம் போனாங்க, உப்பு காய்ச்சினாங்க. அப்போ போனப்ப
அருணாச்சல ஓதுவார் அப்படின்னு ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து அவர் எல்லோரிடமும் சென்று அவரும் உப்பு காய்ச்சப்படணும், உப்பு சத்தியாக இருந்தது. அவர் அங்கே போயிட்டாரு, எல்லாரையும் பிடிச்சி கோர்ட்டில் நிற்க வச்சாங்க. கோர்ட்டில் ஒருத்தராக கூப்பிட்டு நீ எதுக்கு வேதாரண்யம் போகிறேன், என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து இவர் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கார். அவர் கேட்குறாரு ஜட்ஜு, ஐயா நீ எதுக்கு வேதாரண்யம் போகிறேன்? அவர் வந்து ஈமக் காரியங்களை செய்பவர். ஐயாவுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து கோவிலிங்க ஐயா வந்து இருக்கார். இது நடந்ததா ஆகாதா இறைவன் இருக்காரு. அவரை நிற்க வச்சு அந்த ஜட்ஜி கேட்குறாரு, இது வேதாரண்யத்துக்கு எதுக்கே போகிறேன்? ஈமச்சடங்கு பண்ண போனேன், உப்பு சத்தியாரங்க. அதே தான் எல்லாரோட சேர்ந்து நீ அங்கே போய் யாருக்கு பண்ண? அவர் சொல்கிறாரு, இங்கிலாந்து அரசுக்கு ஈமக்கிரியை செய்வதற்காக நான் சென்றேன் வேதாரண்யம். சும்மா விடுவான், மற்றவங்களுக்கு 2 வருஷம்னா அவருக்கு 3 வருஷம் அந்த அளவுக்கு. அப்போ அவர் சொன்ன பாட்டு எதுனா, நாமார்க்கும் குடிகளும் நமனை ஏற்றோம், நாம் உனக்கு எதற்காக அஞ்ச வேண்டும்? எங்களுடைய நாவுக்கரசு பெருமான் அரசன் அழைத்த போது இதே பாடலைத்தான் பாடி நான் வர முடியாது என்று சொன்னேன். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதேதான் எனக்கும் நாமார்க்கும் குடியெல்லாம் என்று சொல்லி அவன் கொடுத்த தண்டையை வாங்கி கொண்டு உள்ளே சென்று. ஏன் சொல்கிறது, இந்த பாட்டு அந்த டயத்தில் இந்த அருணாச்சல ஓதுவார் வந்து சிதம்பரத்தை சார்ந்தவர். அவர் கோர்ட்டில் இந்த பாட்டை சொல்கிறார். நாமார்க்கும் இந்த பாட்டினுடைய ஒரு அப்பருடைய அந்த எதிர்த்து நிற்கின்ற தன்மையை மற்றவர்களுக்கு ஊட்டியது அந்த பாட்டு. அதுக்கு தான் இந்த கதையை நான் சொல்றேன். அதனால் அங்கே நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படின்னாரு. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி அவரை என்ன பண்ணலாம், அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும். ஏன்னா தமிழகத்துக்கு சைவ தண்டனை கொடுக்கணும். சரி நீச்சலையில் சுண்ணாம்பு கால வயலில் போட்டுருங்க அப்படின்ட்டு. சரி சுண்ணாம்பு காவலை போட்டுருவோங்க. அவரை போட்டாங்க. 1 வாரம் போட்டாங்க, திறந்தாங்க. அப்படியே கம மல்லிகை வாசனை. அப்படியே எண்ணிக்கை எப்படி உள்ளே போனாலும் திருநூற்றுடன் அதே மாதிரியே பிடிக்கிறார். இந்த பாட்டுக்கு வந்து அப்போ வந்து இது மாசில் வினையும் பாடு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்னலும் வேங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. எப்படியா இருந்தது உள்ள? எனக்கு என்னப்பா, ஜெல்லு ஜெல் ஜெல் ஜெல்லு காற்று, மல்லிகை வாசனை, இறைவனுடைய நாமத்தை என்னுடைய காதிலே உச்சரித்து கொண்டிருந்தேன். வேறு ஒன்றும் தெரியாது. நான் எங்கே இருக்கேன் என்று எனக்கு தெரியாது. இறைவனுடைய திருவடியிலேயே நான் அமர்ந்திருப்பதாகத்தான் எனக்கு தெரிந்தது. வேறு எனக்கு எந்த இதுவும் தெரியாது. இதை வந்து ரொம்ப அருமையாக சேக்கிழார் பெருமான்னு சொல்கிறார். இருக்கான்னு பார்ப்போம். இவங்க சேக்கிழார் பெருமான் இந்த நீட்டறையிலிருந்து வெளியில் வந்ததை நீட்டறையில் நாவுக்கரசு பெருமானுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். வெய்ய நீட்டறை அதுதான் வீங்கில வேணில் வருவ தைவது கண் சென்ற அணை தன் கழுநீர் கடம் போன்று மொய்யொலி வெண்ணில வளர்ந்து முரண் யாழ் ஒலியினதாய் ஐயர் திருவடி நீடல் அருளாகி குளிர்ந்தது. இதில் ஒரு பெரிய இறைவனுடைய திருவடியிலேயே ஒன்றி இருந்தால் வேறு எதுவும் நம்மை பற்றாது, அண்டாது, துன்பம் செய்யாது என்பதற்கு முதலாக நமக்கு ஒரு பெருத்த உதாரணத்தை காட்டினார் நாவுக்கரசு. நான் முதலாக சொல்வது காரணம் வந்து தேவாரத்தை பாடியது முதலாக பாடியது நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் தான் தேவாரம் என்று குற்றாயினவாறு தான் அவர் பாடிய முதல் தேவார பாடல். ஞானசம்பந்த பெருமான் வந்து பின்னாடி தான் வந்தார். அதனால் இதுக்குத்தான் ஞானசம்பந்த நாவுக்கரசர் பாடிய பாடலுக்குத்தான் தேவாரம் என்று பெயர். நாவுக்கரசு சுவாமிகள் பாடியதுக்கு தான் தேவாரம் என்று பெயர். ஞானசம்பந்தர் பெருமான் பாடியது திருக்கடைக்காப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது திருப்பாட்டு. இப்போ 4ஆம் வட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே சேர்த்து தேவாரம் என்ற பெயரை கொடுத்தாங்க.
அப்படி என்றால் நாவுக்கரசுடைய பாடல்களுக்கும் பதிகங்களுக்கும் எத்தனை பெருமை வாய்ந்தது என்று அதனால அந்த இடத்துல ஒரு வெளியில் வந்தோடனே பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு செய்கிறாங்க. அரசனுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், சரி ஒரு அடுத்த தண்டனை ஏதாவது கொடுத்துருங்க. அந்த வருஷத்தில் அந்த யானை இடறதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கடலில் நஞ்சு நஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் நஞ்சு எனக்கு அந்த அவ்வளோ பெரிய இவர் நஞ்சு எனக்கு என்னென்ன வாங்கி கொடு எல்லாத்துலேயும் வெளியில் வந்துடுறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, சரி இவர் என்ன பண்ணான்னு பார்த்தா கல்லிலே கட்டி கடலிலே தூக்கி அதிலிருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆகா என்ன எது ஒன்றாலும் செய்யணும். சரின்னா அவரை தூக்கி கடலில் இறைவனை இவர் வேண்டிக் கொண்டிருக்கார். என்னுடைய திருவடி வந்து மனதில் இருந்து அகலவில்லை, திருவடி ஒன்றையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். கல்லை கட்டினார்களா கடலில் தள்ளினார்களா என்ற எந்தவித எண்ணமும் அவருக்கு வரவில்லை. ஸோ அதனால் அவர் மிதந்து மூழ்காமல் மிதந்தார். சரி, இறை சிந்தனையில் இருந்த நாவுக்கரசு பெருமான் மிதந்தார். நியாயம். கல் எப்படி கல்லியாம இருக்கு. நாவுக்கரசுடைய இறை சிந்தனையிலே உள்ளார். அது வந்து ஜடப்பொருள். அது எப்படி பயந்தது? அது வரக்கூடாதுல்ல. என்ன ஒரு தத்துவம் என்றால், இறை சிந்தனையில் ஒன்றியுள்ள அடியார்களுடன் நாம் ஒன்றுவோமானால் அந்த உணர்வும் நமக்கு கிட்டிவிடும். அது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் பொருளாக இருந்தாலும். அதனால்தான் அந்த கல் ஜடப்பொருளாக இருந்தால் கூட இறை சிந்தனையில் இறை திருவடியில் ஒன்றியிருந்த நாவுக்கரசு அமர்ந்திருந்ததால் அதற்கு அந்த சிந்தனை வயப்பட்டு அந்த ஜடப்பொருளும் மிதந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ நீங்கள் இறைவனை ஒப்படைச்சிட்டீங்களோ எல்லாத்துக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நீ தான், நான் எது செஞ்சாலும் நீ தான் வரும். அதுக்கு ஒரு ஐயா நல்லா தெரியும், ஒரு சாய்ச்சிய நிலை அப்படின்னு சொல்லி, அதாவது இறைவனை ஒப்படைத்தா அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம எது பண்ணாலும் இறைவனையை சாரும். நமக்கு அந்த வினைகள் நம்மை அண்டாது. அந்த வினைகளுடைய பயன் நம்மளை